அம்பேத்கர் புரட்சி முன்னணி நிறுவனர் தலைவர் துரைராஜ் வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு மாநில தலைவர் அருமை சகோதரர் கே. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஜூலை மாதம் 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். அந்த நிகழ்வை பற்றி பேசுகிற பொழுது திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் இதுவரை தாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்திருந்ததாகவும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை போன்ற ஒரு கொடுமை இனிமேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே நடைபெறுமேயானால் இனி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான் வாக்களிக்கப் போவதில்லை என்ற அடிப்படையிலேயும் அவர் பேசியிருக்கிறார். அவருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பட்டியலின மக்களுக்கு செய்த துரோகங்களையும் அயோக்கியத்தனங்களையும் பட்டியலின மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இழைத்த கொடுமைகளையும் தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நான் நினைக்கிறேன். 1997ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக இருந்த அன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த மு. கருணாநிதி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியிலே நடைபெற்ற கொடுமைகள் ஏராளம் இருக்கிறது. மதுரை மேலூருக்கு அருகில் மேலவளவு என்ற ஊராட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முருகேசனால் அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக செயல்பட முடியவில்லை. ஊராட்சி மன்றத்தினுடைய அலுவலகத்திற்கு செல்ல முடியவில்லை. ஊராட்சி மன்றத்தினுடைய நாற்காலியிலே அமர முடியவில்லை. ஊராட்சி மன்றத்தின் தலைவராக அவரால் எந்த பணியையும் செய்ய முடியவில்லை. இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை என்பது தெரிந்திருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கருணாநிதியால் அதை சரி செய்ய முடியவில்லை, தடுக்க முடியவில்லை, சீர் செய்யவில்லை. நிலைமை இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தது. மேலவளவு ஊராட்சி மன்றத்தின் தலைவர் முருகேசன் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, தன்னை சாதி வெறியர்கள், சாதி இந்துக்கள் எந்த நேரத்திலும் கொலை செய்யலாம், மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள், ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசனையும் துணைத் தலைவர் மூக்கையன் என்பவரையும் கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள் என்ற ஒரு புகாரை அவர் எழுத்து மூலமாக மாவட்ட ஆட்சியரிடத்திலே வழங்கினார். தனக்கு ஊராட்சி மன்ற துணைத் தலைவருக்கும் காவல்துறையினுடைய ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரை கேட்டார். மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பை வழங்கவில்லை. அதனால் மேலவளவு முருகேசன்
சென்னைக்கு சென்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமாகிய மு கருணாநிதி அவர்களை சந்தித்து தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, சாதி வெறியர்கள் தன்னை எந்த நேரத்திலும் கொலை செய்யலாம் என்ற ஒரு புகாரை முதலமைச்சரிடத்திலே வழங்கினார். தனக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தி சொன்னார். முதலமைச்சர் கருணாநிதி, நீங்கள் ஊருக்கு போங்கள், உங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் அரசு வழங்குவோம் என்று வாக்குறுதி அளித்தார். முருகேசன் ஊர் திரும்பினார். காவல்துறையின் எந்த பாதுகாப்பும் அவருக்கு வழங்கவில்லை. வழக்கம் போல ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு தொடர்பாக அவர்கள் மதுரை சென்று மேலூரிலே நீதிமன்றத்தை ஆஜர் செய்துவிட்ட பிறகு மேலவளவுக்கு திரும்புகிறார்கள். அந்த கிராமத்திற்கு ஒரே ஒரு பேருந்து தான் வந்து போய் கொண்டிருக்கிறது. அந்த பேருந்திலே முருகேசன் அவருடன் சேர்ந்த சுமார் 20 பேர் வழக்கு தொடர்பாக சென்றுவிட்டு வருகிற பொழுது திடீரென்று சாதி இந்துக்கள் அந்த பேருந்தில் தாங்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களால் முருகேசனையும் மற்ற அவருடன் இருந்த பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களையும் கொடூரமான முறையிலே தாக்குகிறார்கள். பேருந்து அங்கே நிறுத்தப்படுகிறது. பேருந்திலிருந்து மக்கள் எல்லாம் அலறி அடித்துக்கொண்டு அங்கும் இங்குமாக நாலா திசையிலும் சிதறி ஓடுகிறார்கள். ஆனால் சாதி வெறியர்கள் இவர்களை ஊராட்சி மன்ற தலைவரையும் அவருடன் வந்தவர்களையும் விரட்டி சென்று ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசனை அவருடைய தலையை வெட்டி அதை கையிலே எடுத்து அவருடைய முகத்திலே காரி உமிழ்ந்து, நீ எல்லாம் எங்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவரா என்று அவருடைய தலையை ஃபுட்பால் உதைப்பதை போல உதைத்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகு ஒரு கிணற்றிலே வீசி எறிந்திருக்கிறார்கள். இந்த செய்தி தமிழ்நாடு முழுவதும் காட்டுத்தீயாக பரவுகிறது. முருகேசன் அவருடன் சேர்ந்த 6 பேர் ஆக 7 நபர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியிலே பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். எதற்காக கொல்லப்பட்டார்கள்? ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக வருவதை இந்த சமூகம் சாதி இந்துக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கொடூரமான முறையிலே கொலை செய்தார்கள். இந்த கொலைக்கு பிறகு தமிழகம் கொந்தளித்தது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது பட்டியலின மக்கள் ஆத்திரத்திலும் ஆவேசத்திலும் இருந்தார்கள். தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் அரசுக்கு எதிராக நடந்தது. சென்னையை சுற்றி மட்டும் 8 அரசு பேருந்துகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. சென்னையில் இதுவரை கண்டிராத அளவுக்கு மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது. அரசு நிலைகுலைந்தது. அதன் பிறகும் இந்த வழக்கு
நீதிமன்றத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நீதிமன்றத்தில் 17 நபர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அதன் பிறகு கருணாநிதி மீண்டும் 2006 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2008 அண்ணா பிறந்த நாள் அன்று கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்கிறோம் என்ற பெயரில் மேலவளவு முருகேசனின் கொலையிலே தொடர்புடைய 3 நபர்களை கருணாநிதி விடுதலை செய்தார். அதற்கு பிறகு மீதமுள்ள 14 பேரில் ஒருவர் பாம்பு கடித்து இறந்து போனார். மீதமுள்ள 13 பேரை 2019 எடப்பாடி எம்ஜிஆருடைய பிறந்த தின விழாவில் கைதிகளை விடுதலை செய்கிறோம் என்ற பெயரில் அந்த 13 பேரை விடுதலை செய்திருக்கின்றார். இதற்கு முன்பாக ஒரு நிகழ்வை இங்கே நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான பட்டியலினத்தைச் சேர்ந்த மக்களுக்கு நிலம் கிடையாது, வீடுகள் கிடையாது, சொத்துக்கள் கிடையாது, கல்வி இல்லை. இவர்களுடைய பிழைப்புக்கு அங்கே இருக்கக்கூடிய பண்ணையார்களுடைய வயல்களிலே அடிமை வேலை செய்ய வேண்டும். இது ஆண்டாண்டு காலமாக அந்த பகுதியிலே நடைமுறையிலே இருந்து வந்தது. அப்படி இருக்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் ஒன்று பண்ணையாருக்கு சொந்தமாக இருக்கும், அல்லது மிராசுதார்களுக்கு சொந்தமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கோயில்களுக்கும் மடங்களுக்கும் சொந்தமாக பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக குடிமக்களாகிய பட்டியலினத்தைச் சேர்ந்த மக்களுக்கு 1 சென்ட் நிலம் கிடையாது. பண்ணையிலே அடிமை வேலைதான் செய்ய வேண்டும். பண்ணையிலே ஒருவன் அடிமை வேலை செய்து அந்த பண்ணையிலேயே அவன் சாக வேண்டும். அவன் தலைமுறை கல்வி கற்க செல்ல முடியாது. தந்தை செய்த அதே பண்ணையில் மீண்டும் அடிமை வேலை செய்ய வேண்டும். இதுதான் அன்றைக்கு இருந்த நிலை. அது மட்டுமல்ல, பண்ணையாரை எதிர்த்து யாராவது உரிமைக்கு குரல் கொடுத்தாலோ அல்லது கேள்வி கேட்டாலோ அவர்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? சாணிப்பாலும் சவுக்கடியும் தான் பொது இடத்திலே நிற்க வைத்து அந்த மக்களுக்கு தண்டனையாக வழங்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் வரலாற்றிலே இருக்கிறது. இன்னொரு செய்தியையும் இங்கே நான் பதிய வேண்டியிருக்கிறது. அப்படி பண்ணையிலே வேலை செய்யக்கூடிய கூலி விவசாயிகளாக வேலை செய்யக்கூடிய இந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய மகனுக்கு திருமணம் ஏற்பாடு செய்தால் இவர்கள் பெண்ணை பார்த்து திருமணத்திற்கான ஏற்பாடுகளை எல்லாம் பேசி முடித்து திருமணத்திற்கு தேதியும் குறித்துவிட்டு பண்ணையாரிடத்திலே சென்று இன்றைய தேதியில் என்னுடைய மகனுக்கு திருமணம் வைத்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். பண்ணையார்தான் அந்த பெண்ணுக்கான சேலை, கூரை புடவையை எடுத்து அவர்களுக்கு வழங்குவார். பெண்ணுக்கான தாலியையும் அந்த பண்ணையார்தான் எடுத்து அவர்களுக்கு கொடுப்பார். இன்னும் பல பொருட்களும் பண்ணையார்
விருப்பப்பட்டால்தான் அந்த திருமணத்திற்கு எடுத்து கொடுப்பார்கள். அதன் பிறகு திருமணம் நடைபெறும். திருமணம் முடிந்து மணமக்கள் வீட்டிற்கு வந்தவுடன் அந்த மணமகளை, அந்த பெண்ணை முதல் இரவுக்கு பண்ணையார் வீட்டுக்குத்தான் அனுப்ப வேண்டும். இது அந்த பகுதியிலே நடைமுறையாக இருந்தது. இப்படிப்பட்ட கொடுமைகளை பட்டியலினத்தைச் சேர்ந்த மக்கள் அந்த பகுதியிலே அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த பிறகும் 1968 நிலைமை மாறிவிடவில்லை. சமூக நீதி ஆட்சி, சமத்துவமான ஆட்சி, தந்தை பெரியாரின் ஆட்சி என்றெல்லாம் சொல்லிக்கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பட்டியலின மக்களின் துன்பங்களை துடைக்க, கண்ணீரை துடைக்க, கொடுமைகளுக்கு எந்த தீர்வையும் காணவில்லை. நெல் உற்பத்தியாளர்கள் சங்கம் மிக வலுவாக இருந்தது. அனைத்து பண்ணையாளர்களும் நெல் உற்பத்தியாளர்கள் சங்கத்திலே அங்கத்தினர்களாக இருந்தார்கள். கூலி விவசாயிகள் தங்களுக்கு விவசாயத்திலே கூலி உயர்வு வேண்டும் என்ற கோரிக்கையை திராவிட தொழிலாளர் சங்கத்தின் மூலமாகவும் செங்கொடி இயக்கத்தின் மூலமாகவும் முன்வைத்த போது நெல் உற்பத்தியாளர்கள் சங்கம், குறிப்பாக அதனுடைய தலைவர் கோபாலகிருஷ்ண நாயுடு அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். நீங்கள் உங்களுடைய செங்கொடியை, திராவிட தொழிலாளர் சங்கத்தினுடைய கருப்பு கொடியை இறக்கிவிட்டு நெல் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினுடைய கொடியை ஏற்றினால் நீங்கள் கேட்கக்கூடிய கூலிக்கு 2 மடங்காக தருகிறோம் என்று சொல்லி பார்த்தார்கள். விவசாய கூலிகள் அதை ஏற்க மறுத்தார்கள். எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் எந்த திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியலின மக்களுக்கு சாதகமாக இருப்பதாக இன்றைக்கு வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் பட்டியலின மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கு சாதகமாக இருந்தது? நெல் உற்பத்தியாளர்களுடைய சங்கத்திற்கு சாதகமாக இருந்து விவசாய கூலிகளை ஒடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் கோபாலகிருஷ்ண நாயுடு, நெல் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர், அடியாட்களை பயன்படுத்தி ஒரே இரவோடு இரவாக டிசம்பர் மாதம் 25ஆம் நாள் ஒரே கூரை வீட்டில் 44 பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை உயிரோடு கொளுத்திய நிகழ்வு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே தான் நடந்தது. இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த டெல்டா மாவட்டங்களில் பட்டியலின மக்களின் விடிவெள்ளியாக, பட்டியலின மக்களின் சமூக போராளியாக, பட்டியலின மக்களின் தன்மான தலைவராக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு இந்த மக்களுடைய விடுதலைக்காக, பட்டியலின மக்களின் முழு சுதந்திரத்திற்காக, உரிமைக்காக குரல் கொடுக்க ஒருவன் சீறி பாய்ந்து சிங்கமென கர்ஜித்து வெளியே வந்தான். அவன் பெயர் மணல்மேடு சங்கர். மணல்மேடு சங்கர் ஆதிக்க சாதி வெறியர்களை வெடிகுண்டு வீச்சர்வாளை கொண்டு வெட்டி வீழ்த்தி இரத்த வெள்ளத்திலே மூழ்கடித்தான். சாதி இந்து ரவுடிகள் எல்லாம் மணல்மேடு சங்கரின் பெயரை கேட்டால்
கொலை நடுங்கி போவார்கள். அதன் பிறகுதான் 15 மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றப்பட்டது. பொது இடங்களிலே விடுதலை சிறுத்தைகளுடைய கொடியேற்றப்பட்டது. மணல்மேடு சங்கர் நம்முடைய மாபெரும் தலைவர் என்று அணி அணியாக திரண்டு வந்தார்கள். ஆனால் ஏக்கமாக விடுதலை சிறுத்தைகளுடைய கொடிகளை ஏற்றினார்கள். திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருந்த திருமாவளவன் டெல்டா மாவட்டங்களில் சென்றால் வரக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரும் மணல்மேடு சங்கர் என்ற பெயரை உச்சரித்துத்தான் வருவார்கள். நிலைமை இப்படி இருக்கிற பொழுது மணல்மேடு சங்கரை எந்த சாதி இந்து ரவுடியாலும் கிட்டே நெருங்கிவிட முடியாது, அவரை கொன்றுவிட முடியாது. மணல்மேடு சங்கரை கொல்ல வேண்டுமானால் அது காவல்துறையின் திட்டமிட்ட என்கவுண்டர் என்ற மோதல் படுகொலையிலேதான் அவரை கொல்ல முடியும் என்று சாதி இந்துக்கள் பல கோடி ரூபாய் வசூல் செய்தார்கள். அதற்கு முன்பாக மணல்மேடு சங்கரின் தளபதிக்கு தளபதியாகவும் அவருடைய உடன் படித்த நண்பராகவும் இருந்த மணல்மேடு சிவாவும் எப்படிப்பட்டவர் என்றால், சங்கர் நினைக்கக்கூடியதை அடுத்த 5 நிமிடத்தில் முடித்து கொடுக்கக்கூடிய தளபதியாக இருந்தவர். அந்த சிவாவை முடிக்க வேண்டும் என்று சாதி இந்துக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு திருவாரூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளராக இருந்த பூண்டி கலைச்செல்வனை அணுகுகிறார்கள். பூண்டி கலைச்செல்வன் பல கோடி ரூபாய் வசூலுடன் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு கருணாநிதியின் புதல்வர் மு.க. ஸ்டாலின் அவரை அணுகினார்கள். அவர்கள் சொன்னார்கள், மணல்மேடு சங்கரை துப்பாக்கி சூட்டில் அவரை கொன்றுவிட வேண்டும், ரவுடிகளால் அவரை கொல்ல முடியாது. அதற்கு முன்பாக மணல்மேடு சிவாவை கொன்றுவிட வேண்டும் என்று கோரிக்கையை வைத்தார்கள். நீங்கள் மணல்மேடு சங்கரை கொல்லவில்லை என்றால் எங்களால் அரசியல் கட்சியை நடத்த முடியாது, அதைவிட நாங்கள் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறோம் என்று ஸ்டாலின் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். மு.க. ஸ்டாலின் தான் அத்தனை சதியிலும் ஈடுபட்டார். தமிழ்நாட்டினுடைய அத்தனை ரவுடிகளும் ஒருங்கிணைந்து, மிக குறிப்பாக முட்டை ரவி, மன்றோடு சந்திரன், திண்டுக்கல் பாண்டி போன்றவர்களுடைய தலைமையில் திருப்பூரில் 2006ஆம் ஆண்டு மணல்மேடு சிவாவை கொடூரமாக கொலை செய்தார்கள். அந்த நேரத்தில் மணல்மேடு சங்கர் நீதிமன்ற காவலில் மதுரை சிறையிலே இருக்கின்றார். தன்னுடைய உற்ற நண்பன் துரோகத்தால் கொல்லப்பட்டான். தன்னுடைய ஆருயிர் நண்பன், தன்னுடைய வலதுகரமாக இருந்த நண்பன் சிவா கொல்லப்பட்டான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சூழ்ச்சியாலும் சதியாலும் துரோகத்தாலும் தன் நண்பன் வீழ்த்தப்பட்டானே என்று மணல்மேடு சங்கர் மனம் உருகி வேதனையிலே இருந்தார். அடுத்ததாக மு.க. ஸ்டாலின் சதி செய்து, சூழ்ச்சி செய்து, துரோகத்தால் மணல்மேடு சங்கரையும் கொன்றுவிட வேண்டும் என்று முயற்சியிலே ஈடுபட்டார். அதன்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய
தலைவர் திருமாவளவனை அழைத்து பேசி திருமாவளவனை சமரசம் செய்து மணல்மேடு சங்கர் ஒரு ரவுடி, மணல்மேடு சங்கர் ஒரு தாதா, மணல்மேடு சங்கர் ஒரு டான், அவரை காவல்துறையில் என்கவுண்டர் என்ற பெயரில் நாங்கள் கொல்லப் போகிறோம் என்று திருமாவளவனோடு சமரசம் செய்தார். தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவராக உருவெடுத்து வந்த திருமாவளவன் எத்தனையோ போராளிகளை பலி கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்களை பல பேரை பலி கொடுத்திருக்கின்றார். ஆனால் எந்த மணல்மேடு சங்கர், விடுதலை சிறுத்தைகள் கிளை, அவர்களுடைய கொடிகள் ஒவ்வொரு கிராமத்திலும் சேரிகளிலும் கொடியேற்றுவதற்கு துணையாக இருந்தாரோ, எந்த மணல்மேடு சங்கர் பட்டியலினத்து மக்களின் விடிவெள்ளியாக போராளியாக திகழ்ந்தாரோ, சாதி இந்துக்களுக்கு எந்த மணல்மேடு சங்கர் ஒரு அச்சுறுத்தலாக இருந்தாரோ, அப்படிப்பட்ட மணல்மேடு சங்கரை பலி கொடுக்க திருமாவளவன் தயாரானார். அதே திருமாவளவனை கொண்டு கும்பகோணத்தில் 2007ஆம் ஆண்டு 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டத்திலே மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறபடி திருமாவளவன் ஆடினார். அந்த கூட்டத்திலே சொன்னார், மணல்மேடு சங்கர் ஒரு ரவுடி, ஒரு தாதா, விடுதலை சிறுத்தைகளுக்கும் மணல்மேடு சங்கருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சொன்னது திருமாவளவன். 1ஆம் தேதி பொதுக்கூட்டத்திலே சொன்னார். 5ஆம் தேதி காவல்துறை அவரை மதுரையிலே இருந்து மயிலாடுதுறைக்கு அழைத்து வந்து அங்கிருந்து திரும்புகிற போது புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை அருகே ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி, மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே திட்டமிட்டபடி அவரை என்கவுண்டர் என்ற பெயரிலே கொடூரமாக சுட்டு கொலை செய்தார்கள். திருமாவளவன் தனக்கு ஒன்றுமே தெரியாதது போல நாடகத்தை ஆடினார். மணல்மேடு சங்கரனுடைய சமாதியிலே எந்த பட்டியலின தலைவரும் மாலை அணிவிக்க தயங்கினார்கள், அச்சப்பட்டார்கள். ஒருவரும் வரவில்லை. அம்பேத்கர் புரட்சி முன்னணியின் சார்பாக நாங்கள் சென்றோம். அங்கே சென்று அவருடைய சமாதிக்கு அஞ்சலி செலுத்தி பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து ஒரு மாவீரன் இந்த சமூகத்திலே தோன்றியிருக்கின்றானே, அந்த மாவீரன் இங்கே புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறான். இந்த மாவீரன் ஆயிரக்கணக்கான மணல்மேடு சங்கரை உருவாக்குவான் என்று மக்களிடத்திலே பேசி ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மணல்மேடு சங்கரனுடைய பிப்ரவரி 5ஆம் தேதி நினைவு நாளை அம்பேத்கர் புரட்சி முன்னணிதான் முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டியிருக்கிறது. திருமாவளவன் ஒரு கோழை. அவர் கோழையாக இருப்பதால் தான் மேலவலுவிலே கொல்லப்பட்ட, ஓட ஓட விரட்டி கொல்லப்பட்ட மேலவலுவு முருகேசனை திருமாவளவன் சொல்லுகிறார் மாவீரன் மேலவலுவு முருகேசன் என்று. நான் கேட்கிறேன், மாவீரன் அல்ல, வீரன் என்றாலும் கூட திருமாவளவன் வீரன் என்றால் என்ன என்று விளக்கம் சொல்லட்டும். யார் வீரன், யார் மாவீரன்? சாதி இந்துக்களுக்கு அச்சப்பட்டு ஓடி துரத்தி வெட்டப்பட்டு கொல்லப்பட்ட மேலவலுவு முருகேசன் எப்படி மாவீரன் ஆவான்?
அவன் ஒரு கோழை. அதே நிகழ்வு டெல்டா மாவட்டங்களில் நடந்திருக்கிறது. ஒரு மாவீரன், அவனை சுற்றி எதிரிகள் ஆயுதத்தோடு தாக்குகிற பொழுது அவன் என்ன செய்தான் தெரியுமா? எதிரினுடைய ஆயுதத்தை பிடுங்கி 2 பேரை, எதிரியை வெட்டி வீழ்த்து அங்கிருந்து தப்பித்திருக்கிறான். இப்படி வரலாறு இருக்கிறது. அதை போன்று இந்த மேலவழுவு முருகேசன் தன்னை துரத்தி கொண்டு வந்த சாதி வெறியர்களை எதிர்த்து நின்று போராடி எதிரி 2 பேரை அல்லது 4 பேரை வெட்டி வீழ்த்திவிட்டு தானும் மறைந்திருந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் மேலவழுவு முருகேசன் மாவீரன் என்று. ஆனால் திருமாவளவன் சொல்லுகிறான், ஒரு கோழையை மாவீரன் என்று சொல்லுகிறார். இன்னும் சொல்ல போனால் ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் திருமாவளவனும் இன்னொரு கோழையாக இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி என்ற ஒரு நபரும் போட்டி போட்டுக்கொண்டு மேலவழுவு முருகேசனின் சமாதிக்கு மாலை அணிவிக்க செல்கிறார்கள். இவர்களுக்கு அங்கேதான் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருமாவளவன் சொல்லுகிறார், ஏர்போர்ட் மூர்த்தி இந்த சமாதிக்கு வரக்கூடாது என்று. ஏர்போர்ட் மூர்த்தி சொல்லுகிறார், திருமாவளவன் மேலவழுவு முருகேசன் சமாதிக்கு வரக்கூடாது என்று. நான் கேட்கிறேன், என்ன அரசியல் இது? உங்களுக்கு என்ன அரசியல்? யார் மாலை அணிவித்தால் என்ன? நான் இவர்களை பார்த்து கேட்கிறேன். மேலவழுவு முருகேசனின் சமாதிக்கு மாலை அணிவிக்கக்கூடிய நீங்கள் எதிரிகளை, சாதி என்று ரவுடிகளை குலை நடுங்க வைத்த மாவீரன் மணல்மேடு சங்கருடைய சமாதிக்கு ஏன் மாலை அணிவிக்க வரவில்லை? யாராவது பதில் சொல்ல முடியுமா? மணல்மேடு சங்கர் மறைந்த பிறகு அம்பேத்கர் புரட்சி முன்னணியின் சார்பாக சென்னை அண்ணா சாலையில் மன்றோ சிலையிலே இருந்து கண்டன பேரணியை நாங்கள் நடத்தினோம். சேப்பாக்கம் ஸ்டேடியம் வரை அந்த பேரணி நடைபெற்றது. அந்த பேரணியில் நாங்கள் ஒரே ஒரு முழக்கத்தை திரும்ப திரும்ப வைத்தோம். என்ன தெரியுமா? மறைந்த சதியால் சூழ்ச்சியால் கொல்லப்பட்ட மணல்மேடு சங்கரின் கொலைக்கு நீதி வேண்டும். மணல்மேடு சங்கர் சிந்திய இரத்தத்திற்கு நாங்கள் பழிவாங்காமல் விடமாட்டோம் என்ற கோரிக்கையை வைத்தோம். அதன் பிறகு இந்த கோரிக்கை யாருக்காக வைக்கப்பட்டது? மணல்மேடு சங்கரனுடைய தளபதிகள் இதை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சமூகம் இதோடு வீழ்ந்து விடாது, பல மணல்மேடு சங்கர்களை உருவாக்கும் என்ற தன்னம்பிக்கையில் இந்த கோரிக்கையை முன்வைத்தோம். அதன் பிறகு எந்த பூண்டி கலைச்செல்வன் மணல்மேடு சிவாவினுடைய கொலைக்கும் மணல்மேடு சங்கரனுடைய கொலைக்கும் காரணமாக இருந்தாரோ, அந்த பூண்டி கலைச்செல்வன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருவாரூர் மாவட்ட செயலாளர். அவருக்கு காவல் பாதுகாப்பு இருந்தபோதும், அவரை சுற்றி 500 ரவுடிகள் இருந்தபோதும் அதையெல்லாம் தகர்த்து எறிந்து மணல்மேடு சங்கரின் தளபதிகள் அந்த பூண்டி கலைச்செல்வனை 32 வெட்டி கொலை செய்த சம்பவம் தமிழ்நாட்டிலே நடைபெற்றிருக்கிறது. கருணாநிதி நிலை குலைந்து போனார், மு.க. ஸ்டாலின் நிலை குலைந்து போனார். அதற்கு பிறகும் அவர்கள் இந்த பட்டியலின போராளிகளை விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு நாங்கள் வாக்களித்த, நாங்கள் ஓட்டு போட்ட ஆட்சி அதிகாரம் அவர்கள் கைகளிலே இருக்கிறது. இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு பின்னால் அவர்கள் ஒளிந்து கொண்டு
காவல்துறையை கையிலே வைத்துக்கொண்டு இந்த மு.க. ஸ்டாலின் மணல்மேடு சங்கரனுடைய தளபதியாகிய சீர்காழி செந்திலை திருச்சி திருவரம்பூரில் வைத்து அவரை பிடித்து வைத்து 2 நாட்கள் கடுமையான சித்திரவதை செய்து அவரை என்கவுண்டர் என்ற பெயரிலே சுட்டு கொன்றார்கள். அதன் பிறகும் மு.க. ஸ்டாலின் வெறி அடங்கவில்லை. மணல்மேடு நடராஜ், மணல்மேடு சங்கரின் தளபதிகளில் மற்றொருவர், அவரையும் சென்னை திருவிக நகரிலே முதல் நாள் இரவே கைது செய்கிறார்கள். அடுத்த நாள் விடியற்காலை அவரை காஞ்சிபுரத்திற்கு கொண்டு வந்து அவரையும் கடுமையான முறையிலே சித்திரவதை செய்து போலீஸ் என்கவுண்டர் என்ற அயோக்கியத்தனத்தில் அவரையும் காவல்துறை சுட்டுக் கொன்றது. அவருடைய உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று 3 நாட்கள் அம்பேத்கர் புரட்சி முன்னணி போராட்டத்தில் ஈடுபட்டது. இருந்தாலும் காவல்துறை அந்த குடும்பத்தை அச்சுறுத்தி மு.க. ஸ்டாலின் இதிலே நேரடியாக தலையிட்டிருக்கின்றார். அந்த குடும்பத்தை அச்சுறுத்தி அவர்கள் என்னை அழைத்து இந்த உடலை வாங்கிக் கொள்ளலாம், நல்லடக்கம் செய்துவிடலாம் என்று சொல்லி அவருடைய உறவினர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதால் நாங்கள் அதை கைவிட்டு உடலை வாங்கி நல்லடக்கம் செய்தோம். அவருடைய நல்லடக்கம் மூலக்கொத்தளம் கல்லறையிலே செய்யப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், திருமாவளவன் மேலவளவு முருகேசனுடைய சமாதிக்கு ஒவ்வொரு ஆண்டும் சென்று மாலை அணிவிக்கின்றாயே, இந்த பட்டியலின மக்களின் போராளியாக இருந்து இந்த மக்களுடைய நெஞ்சங்களிலே குடிகொண்டிருக்கும் மணல்மேடு சங்கருக்கு சமாதியிலே அஞ்சலி செலுத்தினாயா? மணல்மேடு சிவாவினுடைய சமாதிக்கு என்றைக்காவது அஞ்சலி செலுத்தியிருக்கின்றாயா? சீர்காழி செந்திலனுடைய சமாதியில் அஞ்சலி செலுத்தியிருக்கின்றாயா? அல்லது மணல்மேடு நடராஜனுடைய சமாதிக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கின்றாயா? ஏன் செலுத்தவில்லை? ஏனென்றால் இவர்களெல்லாம் போராளிகள், இந்த மக்களுக்கு பாதுகாப்பை வழங்கியவர்கள், இந்த மக்களுக்கு விடுதலையை கொடுத்தவர்கள், இந்த மக்கள் முழு விடுதலையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிரை நீத்தவர்கள். இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரிவதற்கான நியாயமில்லை. அதைவிட ரஞ்சித் அவர்களுக்கு இவையெல்லாம் தெரிவதற்கான நியாயமில்லை. இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பட்டியலின மக்கள் இன்றைக்கு வரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பதில்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் டெல்டா மாவட்டங்களிலே மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரட்டும், அடுத்து நடைபெறக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரட்டும். திருமாவளவனுக்கு நான் பாடம் திருமாவளவனுக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் எப்படிப்பட்ட பாடத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம், பட்டியலின மக்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ரஞ்சித் போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவர்கள் வாக்களித்து இருப்பதாகவும், இனியும் ஆம்ஸ்டாங் கொலை போன்ற ஒரு கொடுமை நடைபெற்றால் அதற்கு பிறகு வாக்களிக்க மாட்டோம் என்று ரஞ்சித் சொல்லுகின்றார். ரஞ்சித் அவர்களே, உங்களுக்கு பட்டியலின மக்களின் வரலாறு இன்னும் நிறைய இருக்கிறது. குறைந்தபட்ச வரலாறையாவது தெரிந்து கொண்டு பேச வேண்டும். திருமாவளவன் பட்டியலின மக்களின் துரோகி. திருமாவளவன் பட்டியலின மக்களை ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் பின்னோக்கி இழுத்து கொண்டு சென்று விட்டார். ஆகவே இதையெல்லாம் பட்டியலின மக்கள் தெரிந்து கொண்டு தங்களுடைய அரசியலை தாங்களே தீர்மானிக்க வேண்டும். திராவிட கட்சிகளோ மற்ற எந்த கட்சியும்
பட்டியலின மக்களை காப்பாற்றாது. நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய தலைவர்கள்தான் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு, சமூக விடுதலையை இவர்கள்தான் பெற்றுக் கொடுக்க முடியும். ஆகவே பட்டியலின மக்கள் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும், சமூகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.